அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்ம நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பூத் முகவர்கள் போட்டிருந்தோம். அதுல ஒரு பூத்துல அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய வாக்குச்சாவடியில நம்மளுடைய கட்சி சார்பாக இருந்த ஒருத்தருடைய மண்டையை உடைச்சிருக்காங்க. அது எதற்காக அப்படிங்கிறத பற்றியும், அதே நேரத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்ம வேட்பாளரும் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதற்காக அப்படிங்கிறத பற்றியும், இதுவரைக்கும் மணியரசன் ஐயா கிட்டத்தட்ட 35 வருடங்கள் வாக்கு செலுத்தல. ஆனா இந்த தடவை வாக்கு செலுத்திருக்காங்க. அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க, எதனால இத்தனை வருஷமா அவங்க வாக்கு செலுத்தல அப்படிங்கிற பற்றியும், நாம் தமிழர் கட்சியில இப்படிப்பட்டவங்கலாம் முன்னோடி, அதாவது நாம் தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகளுடைய வாரிசுகளா இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யாரு என்னங்கிற விவரத்தை பற்றியும் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையில வாக்கு செலுத்திட்டு, ஏன்னா அவருடைய வாக்குச்சாவடி சென்னையில் அவர் இருக்கிற இடத்துல வாக்குச்சாவடி இருக்கு. அங்கே வாக்குகள் காலையிலேயே செலுத்திட்டு உடனடியாக அண்ணன் போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்க இந்த வேலையில காரைக்குடியில நம்மளோட பூத் முகவராக இருக்கக்கூடியவர் சண்முகம் அப்படிங்கிறவர் எங்க அப்படின்னா கண்ணங்குடி ஒன்றியத்துல அங்கே இருக்கக்கூடிய களத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில ஒரு வாக்குச்சாவடி இருக்கு. அந்த வாக்குச்சாவடியில நம்மளுடைய கட்சியோட 2 பேர் வாக்குச்சாவடி முகவர்களா இருக்காங்க. ஒருத்தர் உள்ளக்க இருக்கும்போது இன்னொருத்தர் வெளியில இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் சண்முகம் அவர்கள் அங்கே வெளியில இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, மாற்று கட்சியில் இருக்கக்கூடியது, அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர் தேர்போகி பாண்டியினுடைய ஆதரவாளர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கே இருந்துக்கிட்டு வாக்காளர்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்பை கொடுக்கும் போகும்போதே இது மாதிரி டிடிவிக்கு ஓட்டு போட்டுருங்க, குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கே இருக்காங்கன்னா விஏஓ கட்டிடத்திலே உட்காந்துக்கிட்டு இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்ததாக செய்திகள் வருது. அதே சூழ்நிலையில் உள்ளக்க பூத்துக்குள்ளே வந்துட்டோம் இதே வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை நாம் தமிழர் கட்சியினர் கவனிச்ச அந்த பூத் முகவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சண்முகம் அவங்க உள்ளிட்ட மற்றவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களை தட்டி கேட்டதற்கு, நீ எப்படா கேட்ப, நீ என்னடா செய்வ, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிருக்கு. அது ஒரு லெவலுக்கு மேல அங்கே டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர், அதாவது தேர்போகி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்மளுடைய சண்முகம் அவர்களை தாக்கி அவர்களுடைய மண்டை உடைஞ்சிருக்கு. இந்த செய்தி அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு உடனடியாக அங்கே வாக்குச்சாவடியில் அண்ணன் சீமான் அவர்கள் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க, வாக்குகள்லாம் சரியா பதிவாகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலை இந்த தகவல் தெரிஞ்சோன்னா அண்ணன் அங்கே கிளம்பி போய் அந்த பாதிக்கப்பட்ட நபரை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட விசாரணை பண்ணி மிக சரியாக நடத்துங்க, இதன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறதாக தகவல்களும் வந்துருச்சு. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் போகும்போது அங்கே வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்க மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பு அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தோன்னா அவருடைய முகங்கள் எல்லாம், மக்களோட முகங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு புன்னகைக்குதுன்னு பாருங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் கை கொடுக்கறதும் சரி, அண்ணன் சீமான் அவர்களோட புகைப்படம் எடுக்கிறதும் சரி, இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்குது. நிச்சயமாக காரைக்குடி மக்கள் அண்ணன் சீமான் அவர்களை உறுதியாக வெல்ல வைப்பாங்கிறத நம்ம நம்பலாம். காரைக்குடியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டு இருக்க இந்த வேளையில ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் அருள் இனியன் அவர்களுடைய தலைமையில அங்கே வேட்பாளர் எல்லாரும் இதே போல அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வாக்குச்சாவடிகளில் சென்று வேலைகள் எல்லாமே வாக்குப்பதிவுலாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு விசாரிக்கிறாங்களோ, இதே போல ஆத்தூரோட தொகுதியின் வேட்பாளரோட அவங்க சென்றிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு போறதுக்கு திமுக முயன்றிருக்காங்க. அதை நம்ம நாம் தமிழ் கட்சியில் சார்பா பூத் முகவர் கேட்டு பேசிட்டு இருக்க நேரத்தில் இவங்க சென்றுட்டாங்க. சென்றோன்னா என்ன தம்பி என்ன பிரச்சனை கேட்கும்போது, இந்த மாதிரி திமுக காரர் வாராரு, வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவர் வாக்கு செலுத்துறாரு, இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க போய் அவங்க சொல்ற இதுக்கு செலுத்தாம அவங்க ஆளும் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சோன்னே நம்மளுடைய வேட்பாளரும் அண்ணன் அருள் இனியன் அவர்களும் அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது அங்கே அவங்களுடைய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கவும் அவங்க உடனடியாக அங்கே போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இப்படி அங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறதுக்கும், அதாவது ஒரு வயது முதிர்ந்தவங்களை கூட்டிட்டு போய் தவிர அவங்க இப்போ விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி சொன்னா கூட இவங்க மாற்றி ஆளும் கட்சிக்கோ இல்லை மாற்று கட்சிகளுக்கோ கொடுக்குறாங்க. இதே போல மற்ற கட்சிகளுக்கும் இதே போல தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு அராஜகம் இந்த திமுக அரசு இந்த திமுகவோட நிர்வாகிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அதிகாரிகளும் சில பேர் துணை போய்கிட்டு இருக்கிறது வழக்கம் போல இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. முதல் முறையாக ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு இது வரைக்கும் 60% 65% போலாகிட்டு இருந்த இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த தடவை முதல்
முறையாக அதிகப்படியான வாக்குகள் வந்து மக்கள் ஆர்வத்தோட வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது போன்று ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த தவறுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் பண்ற வேலையினால மக்கள் வந்து விரக்தி அடைகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு தேர்தல் ஆணையம் இது போன்ற அதிகாரிகள் மீது நீங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க, ஆனா நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் நடக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும்னு அன்போட கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் கிட்டத்தட்ட 1991 நடந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் அந்த விஷயமே வந்து எனக்கு பிடிக்கல, அது வந்து ஜனநாயக படுகொலை செய்கிறாங்க, அவங்க வாக்குக்கு வந்து காசு கொடுத்து வெல்றாங்க இப்படிங்கிற இந்த பல குற்றச்சாட்டுகள் இது மீது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஐயா வந்து தேர்தலையே வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஐயா மட்டும் இல்லை, ஐயாவோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாமல் தேர்தல் அரசியலே வந்து வெறுத்துட்டு அவங்க தனியாக இயக்கமாக தான் செயல்பட ஆரம்பித்தாங்க. அதனால அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கொண்டு வாக்கு செலுத்த மாட்டாங்க, வாக்கு செலுத்துறதுக்கும் போகிறதில்லை. ஆனால் முதல் முறையாக 35 வருஷத்துக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்காக வாக்கு கேட்டிருந்ததாகவும் நம்ம ஏற்கனவே தகவல் சொன்னோம். வந்து வாக்கு கேட்டிருந்தாங்க. காரைக்குடியில் கூட இறுதி கட்ட நேரத்தில் வந்து ஐயாவே வந்து பிரச்சாரமும் செஞ்சாங்க, கூட்டங்களில் வந்து ஐயா பேசியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாமல் முதல் முறையாக, அதாவது முதல் முறைன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே வந்து கழிச்சு இப்போ வந்து ஐயா விவசாய சின்னத்துக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்காகவே வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து தமிழ் தேசியத்தின் மீது வந்திருக்கு, தமிழ் தேசியம் வெல்லணும்னு அரசியல் களத்தை தமிழ் தேசியம் வெல்லணும்னு எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ப்ரௌடா இருக்குங்க. ஏன்னா ஐயா போன்ற ஆட்கள்லாம் இப்படி வெளிப்படையா வந்து நிற்கும் போது எங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகம் இருக்குது. நிச்சயமா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத எந்த ஐயப்பாடும் கிடையாது. உறுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் வென்று சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. இன்னும் மற்ற இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எத்தனை பேர் உள்ளே போறாங்கன்னு தெரியாது. நிச்சயமா நம்மளுடைய வாக்கு சதவீதம் வந்து உயரும் அப்படின்னு இதன் மூலியமாவே நமக்கு நல்லா நன்கு அறிய முடியும். நாம் தமிழர் கட்சியில படிச்சவங்க, அதாவது வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் தான் வேட்பாளர் நிற்கிறதாக நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகள் மட்டும்தான், ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகள் அப்படிங்கிறது, வித்யா வீரப்பன் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய வேட்பாளர்கள் வந்து இன்னாரோட பேத்தி வேட்பாளர் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியாது. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தி வந்து வேட்பாளராக நின்றுருக்காங்க. அது மட்டுமல்ல, கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய பேத்தியும் வேட்பாளராக நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்ல, கலிய பெருமாள் அவர்களுடைய மருமகளும் வேட்பாளர் நின்றுருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக போராடிய தலைவர்கள். அப்படிப்பட்டவங்களுடைய வாரிசுகள் நாம் தமிழ் கட்சியில வந்து வேட்பாளர் நின்றுருக்கிறது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் தேடி 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 வந்து நாம் தமிழ் கட்சியில நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.